கடப்பா சட்னி செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: பூண்டு 5, வரமிளகாய் 7, புளி எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன வெங்காயம் 10, கடுகு கொஞ்சமா, தக்காளி 1, கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் பூண்டு பல், மிளகாய் எடுத்து அதில் புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அதோட 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெறும் தக்காளியை மட்டும் 1 எடுத்து அதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை போட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகாயை சேர்த்து வதக்குங்க. அதுக்கு பிறகு அதில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குங்க. அப்போது தான் சட்னி நல்லாயிருக்கும். எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சட்னியை சூடான தோசை இட்லிக்கு சேர்த்து சாப்பிடுங்க. சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.